சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஜஸ்பிரீத் பும்ரா, அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே. இது ஒரு ப்ராப்பர் டீம் எஃபர்ட் தான் இந்தியாவுக்கு 3வது T20 கப்பை வாங்கி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டீம் டு லிஃப்ட் த ட்ராஃபி கன்செக்யூட்டிவ் டைம்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டீம் டு லிஃப்ட் த ட்ராஃபி ஆன் த ஹோம் சாயில். நிறைய பேருக்கு வந்து 3 ட்ராஃபி தொடர்ந்து ஜெயிச்சோன்னு ஒரு மாதிரி சலிப்பு தட்டுது. பட் என்னதான் ஒன் சைடாக போனாலும் ஆஸ் இந்தியன்ஸ் who wanted to be like Australians in the 2000 நம்ம இப்போ கிரிக்கெட்டுன்னு எடுத்தாலே இந்தியா இஸ் வெரி டேஞ்சரஸ் இன் கிரிக்கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு நிலைமைக்கு வந்து ஐம் ஸோ ஹாப்பி. மேட்சோட ரிவ்யூ பற்றி பார்க்கணுன்னா சஞ்சு சாம்சன் இவரை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். 97 நாட் அவுட் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், 89 in semi-finals versus England and 89 in the final against New Zealand. வாட் அன் இன்னிங்ஸ், வாட் அ ரெடம்ஷன். அவர் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுது எப்போ அடிக்கணும், எப்போ ரொட்டேட் பண்ணணும். ஈவன் தோ அபிஷேக் போகிற வரைக்குமே நல்லா வந்து ஒரு எண்டில் ஆட்டிருந்தார். அபிஷேக் போன உடனே அவர் ஆக்சிடென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜஸ்பிரீத் பும்ரா த நேஷனல் ட்ரெஷர். பேட்டிங்கில் எப்படி சாம்சன், அபிஷேக், கிஷன் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா நேஷனல் ட்ரெஷர்னு அவரை சொல்லுவாங்க. காரணம் இதுதான். 4 overs, 4 wickets, 13 runs with an economy of 3 point something. Unreal bowling, unreal spell in the final. The man of finalனே சொல்லலாம். இந்த மாதிரி டீம் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ கப் வேணால் அடிக்கலாம். இதே நேரத்தில் தான் பீப்புள் ஹூ கான்ட்ரிபியூட்டட் yet they were silent guardians பற்றி நம்ம 2 பேரும் சொல்லணும். ஒன்று சிவம் தூபே. மேட்சுக்கு மேட்ச் இந்த ஃபினிஷர் ரோலு, மேட்சுக்கு மேட்ச் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ball 22, 23 ரன்ஸு. அண்ட் தேவைப்படுற மேட்ச்சில் தேவைப்படுற ஃபினிஷிங் ரோலை பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அண்ட் அக்ஷர் பட்டேல் எவ்ரி டைம் பெர்ஃபார்ம் இஸ் வெரி சைலண்ட். போன T20 வேர்ல்ட் கப்லேயும் ஃபைனலில் ஒரு பயங்கரமான பேட்டிங்கில் ஒரு நாக்கு. இந்த ஃபைனலில் 3 விக்கெட்ஸு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அன்னோட்டிஸ்டாக போனாலும் தே ஆர் ஹியர் டு வின் த ட்ராஃபி ஃபார் இந்தியா ஃபார் மெனி மெனி இயர்ஸ் டு கம். அண்ட் ஒரு வழியாக வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. ஐபிஎல் வைப்ஸ்குள்ளே என்ட்ராக போகிறோம். இவ்வளோ நாள் இந்த வேர்ல்ட் கப் முடிகிற வரைக்கும் நல்ல ஒரு 63 64 கோடி ஃபேன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருந்தோம். இப்போ அப்படியே அடிச்சுக்கிட்டு சாக போகிறோம். அண்ட் இன்னும் 20 daysல தான் ஐபிஎல் ஆரம்பிக்குது. ஐ எம் கம்மிங் வித் மெனி வீடியோஸ். ஸோ நீங்கள் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் பை பை.